ஏன்டா தொழிலதிபரே எப்படி இருக்க? ரொம்ப பிஸியா இருக்க பாட்டி. இப்ப கூட வந்திருக்க மாட்டேன். ஏதோ அப்பா கம்பல் பண்ணனால வந்தேன். டேய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டியாடா? எப்படி இருக்கீங்க பாட்டி? கேட்டப்பா. ரொம்ப பிஸியா இருக்கும் போதே என்ன பாக்க வந்திருக்கிய, சந்தோஷம்டா. என்னம்மா பெரிய மருமகளே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? உன் மாமியார் உன்ன நல்லா தானே பாத்துக்கிறா? அத்தை, ஏன் மருமகளை நான் நல்லா பாத்துக்காம இருப்பேனா? ஆமாடிமா, அதுவும் சரிதான். ரொம்ப பாசமா தான் இருக்கியாமே. அதுக்கு பின்னாடி எத்தனை லட்சம் காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏமா கரெக்ட் தானே பாட்டி? ஆறு அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்கானு. அண்ணோ கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வாமா. இருங்க பாட்டி, நான் போய் எடுத்து வரேன். வேணா வேணா, நீ உட்காரு. உனக்கு கால் அடிபட்டிருக்குன்னு முத்து. ஏங்க பாருங்க பாட்டி அடிக்கிறா. பாட்டி தான் வைத்தியம் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அம்மா, சாப்பிடுற நேரத்துல எதுக்குமா மோரு? சாப்பாடு ரெடி ஆகலப்பா. ரெடி ஆயிடுச்சு. அடேங்கப்பா, விருந்து சமையலே நடக்குது போலயே. இவ்வளவு காய்கறி இருக்குது. ஆமா ஆமா. டேய் ஏன்டா நீ பாத்து வர மாட்டியா? டேய் இங்க ஏதுடா பாம்பு? அதெல்லாம் வராது. பாட்டி பீக்கங்காய பார்த்து பாம்புன்னு கத்தி இருக்கிறான். புல் தடிக்க போயிடுவான். அம்மா, வீட்டுல பாம்பு வந்ததுக்கு அப்புறம் அவன் இப்படிதான் இருக்கிறான். ஆமா பாட்டி, பார்லர் நம்ம பேக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்துருச்சு. அவ என்ன தெரிஞ்சா எடுத்துட்டு வந்தா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அதுக்கப்புறம் மனோஜுக்கு எவ்வளவு பெரிய ஆர்டர் வாங்கி கொடுத்திருக்கா. நல்ல விஷயமா பெரிய மருமகளே. இதே மாதிரி அவன வாழ்க்கையில முன்னேற்றி விடு. சரிங்க பாட்டி. ஏய் முத்து, டேய் மாப்ள, பாட்டி எவ்வளவு அடா, நேரம் எப்படிடா இருக்கீங்க? எப்படிடா இருக்க? வந்தாலே இவனுங்க வந்துருவானுங்க. பாட்டி அவனே விசேஷனா தான் வரான். டேய் நான் என்ன வரக்கூடாதுடா இருக்கேன். வேலை அவ்வளவு இருக்குடா.